வலது காலை எடுத்து வச்சு வா. ஏன்டா நிக்கிற? சங்கோஜப்படாத. இது நம்ம வீடு மாதிரி. என்ன நம்ம வீடு? உன் வீடு மாதிரி. உன் அத்தை பார்த்தாள்னா அவ்வளவு சந்தோஷப்படுவா. பூரிச்சு போய் ஓடியாந்து சேர்த்து கட்டி பிடிச்சுக்குவா. யோ, எங்க அக்கா நிறைய சொத்தெல்லாம் வச்சுட்டு செத்து போயிட்டா. நகை நட்டெல்லாம் கணக்கு பார்த்து உனக்கு கொண்டு வந்து மாற்றேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போய் இப்படி ஒரு தண்ட சொத்தை கூட்டிட்டு வந்து நிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு பார்வதி, கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் வச்சு பேசு. இன்னைக்கு நாம திங்கிற சோத்தை நினைச்சு பாரு புள்ள. ஆஹா, நனைஞ்ச சோத்தை போடும் போதே இந்த வேலை பண்ற. இன்னும் சுடு சோத்தை வேற போட்டா பெனையாத்தாயா செய்வ? அடி பாவி, அவங்க அம்மா கொடுத்த காசு தாண்டி இந்த வீடும் நாம வாழற வாழ்க்கையும். அவனுக்கு சோறு தண்ணி இல்லையே நான் கூட்டு வரலடி. 4 பேரோட பழகட்டும், உலகத்தை புரிஞ்சுக்கிட்டோம் தாண்டி கூட்டு வந்த. அடியே, உன் ஒருத்திக்கு தாண்டி நான் தாலியை கட்டினேன். உன் கூட வந்ததே 3 மாணிக்குங்க, அதுங்களுக்குமா சேர்த்து தாலி கட்டினேன். அதுங்களுக்கெல்லாம் தண்ட சோறு போடுறியே, அதுல ஒரு வாய் இவனுக்கு போட்டா குறைஞ்சாடி போயிடுவே. அவனுங்க என் கூட பிறந்த ரத்தம். அப்ப இவன்? அடியே, நீ சும்மா சோறு போட வேணாண்டி. அவனுக்கு எங்கேயாச்சும் நான் ஒரு வேலை வாங்கி கொடுக்கறேன். அவன் காசு கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தா ஒருவேளை கஞ்சி ஊத்துறி நமக்கு புள்ளையா குட்டியா சொல்லண்டி. போடா, போய் பொட்டி எடுத்துட்டு வாடா. எந்த பொட்டியா மாமா? கல்லா பொட்டிய, வெளியில இருக்கிற பொட்டிய தான்டா. வெளிய எரிஞ்ச பொட்டியவா? ஆமா. போங்கடா. டேய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய கண்ணை எப்படி திருடி சாப்பிட்டாரு? வாயில தாண்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குனிறேன், நீங்க ஏறி எடுத்துருங்க. சரிண்ணே. ஏய், வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. யாரா வேலு, நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டியடா. நீ இருந்தா இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ, யாரா இதை உடைச்சது? இந்த வேலு பயக்கா உரியில என்ன இருக்குன்னு கேட்டான். மோரு வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியது இந்த வீட்டுல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா. போடா. ஐயோ, அடிச்சிட்டு போறான். இப்படி திடுதுப்புன்னு வேலை கேட்டா எப்படி? வேலை என்ன கடையில விக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பனே. கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? இடிச்சா அண்ணே, மச்சான் ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ, பாத்துனே, மாங்காய பறிச்சு போடுறேன்னு நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான், சாகட்டும். போத உங்களை சாகடி பண்ண. ஏய், ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம். தெரியாம பட்டுருச்சு. டேய், என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு அந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காது உன்னை. தம்பி, ஆபத்து. சீக்கிரம் தோப்புக்கறி வரா. சீக்கிரம்டா. ஓடுங்க, காசு வந்துருப்பாங்க. காசு தானே, அத வரங்கள அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னமாக்கு பெரியம்மா. பிடியா? ஓடுங்கடா, ஓடுங்கடா. ஓடிக்கிட்டே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. வாங்க வாங்க. எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். 2 மாங்காய் தான் பாக்கி இருக்கு. அது பிஞ்சு மாங்காய். காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் உங்களை வாங்கி சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே? ஆமா. காசு தானே வேணும். வா, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறேன். வாயா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன்.
பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? பஞ்சவர்ணம் சொல்லு. எங்க தோப்புல மாங்காய் திருடின இந்த ஆளை நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது. பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏண்டா பஞ்சவர்ணம் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ மாங்காய் திருடின? அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எருமை மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க. அதுவும் இவன் ஆளா தான் இருக்கும். புனியம்மா ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணோம். நம்ம தானே அர்த்தம். அம்மா இரு. எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு, அவரை கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க, அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே. எனக்கு கல்யாணம் வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள பொண்டாட்டிய காணாமுங்க. பாத்தீங்களா அவன பஞ்சாயத்தை மதிக்காம போறான். ஏண்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது, கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர? அவசரமா இருந்துச்சு, போயிட்டு வந்தேன். இதுக்கு போய் கோச்சுக்கிறீல? ஐயா, நான் தான் பஞ்சாயத்து தலைவர். இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமகன். நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதா நியாயம். இப்போ என் மகளை கையும் களவுமா பிடிச்சிருக்கிறா. அதனால ஒரு 50 ரூபாய் அபராதம் போடுங்க. அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன். வாடா. நீயா? சே. ஏண்டா ஊர்ல இருந்து வந்து இன்னும் 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் திருடி பஞ்சாயத்துல 50 ரூபாய் அபராதம் கட்ட வச்சிட்டியா? நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க 150 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். என்னடா சொல்ற? ஒரு ஆளுக்கு 50 ரூபானா 3 பேருக்கு 150 ரூபா. 3 பேருக்கு மச்சங்க தானே. அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்க. அடிக்கிறாருங்க. யோ, நிறுத்தியா? பச்சை பிள்ளைங்களை போட்டு ஏன் இப்படி அடிக்கிற? பச்சை பிள்ளைங்களை அடிவனுங்க, பாவி பெத்த பிள்ளைங்க. பஞ்சாயத்துல என்ன 50 ரூபாய் அபராதம் கட்ட வச்சுட்டானுங்க. அது மட்டுமா, இவனுங்க மாங்காயை திருடி தின்னுபிட்டு பாவம் அப்புறம் அந்த வேலு மேல பழிய போட்டானுங்க. ஆமா, அந்த அனாதை பையன் வந்ததுல இருந்துதான் என் தம்பிங்க மேல உனக்கு பாசமே குறைஞ்சு போச்சியா? ஆமா, புள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க. யோ, யார பாத்தியா பேய் பிசாசுங்கற? என்ன சொல்லிண்டே? என்ன சொன்ன? உன்னை கட்டிட்டேன் பாரு. என்ன சொன்ன? எங்க மாமா அடிச்சிட்டாருக்கா? உங்களுக்காக உள்ள கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன், போய் தின்னுங்க போங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கோயிலோட மரியாதையே இந்த கிரீடம் தான். இதனோட மதிப்பு யாருக்கும் தெரியாது, ஆனா மகிமை எல்லாருக்கும் தெரியும். இந்த கிரீடத்தை சித்திர திருவிழா அன்னைக்கு வீதி உலாவா எடுத்துட்டு போய் வந்தா நம்ம ஊரே செழிப்பா இருக்கும், நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்வோம். இதுதான் ஐதீகம். ஐயா, இது அம்மனுக்கு சாத்திருவோமா? தர்மகர்த்தையா சத்த போருங்கோ. ஊருக்கு பெரியவா ராஜலிங்கம் வரட்டும். பொட்டி வந்துருக்கியா? பொட்டியை கொண்டு வந்திருக்கேன். இங்கேயுமா பொட்டி? பொண்ணுகளை பார்த்தா பொட்டியை திறந்துட வேண்டியது, அதுல கலர் கலர் கட்சி எடுக்க வேண்டியது, அதுல பச்சை சிவப்பு எடுத்து கன்னத்துல ஒத்த வேண்டியது, அந்த கலர் தாவணி போட்ட பொண்ணை இவன் கொண்டு வந்து விட்டுற வேண்டியது. இந்த டங்கு டுங்கு வேலையெல்லாம் எதுக்கு? திருவிழாவலியும் அந்த வேலை. திருவிழாவை பார்த்த மாதிரியும் இருக்கு, திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரியும் இருக்கு. அப்படி போடு. பெரிய பூசுனா வாயில வச்சு எடுக்க மாட்டாரு, கொன்னுடுவேன். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நானும் வணக்கங்க. வாங்கய்யா. ராஜலிங்கா, ராஜலிங்கா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஆரத்தி எடுத்துருவோமா? எடுத்துடலாம். பொட்டி எடு. என்ன கோயில்ல வந்து பெட்டி எடுக்க சொல்றீங்க? இங்கதான் நல்லா இருக்கு. எகப்பா, பின்னாடி பூரா பச்சையா தானடா இருக்கு. முன்னாடியா? அப்படி போடு. இஞ்சி கத்திரிக்காயா இருக்கு. அதுதான் புதுசா இருக்கு. நாளை காலையில கல்யாணம் பேசணும். அப்படி போடு. எல்லாரும் உள்ள வாங்க. ஐயா, பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஐயா செஞ்சு வைக்கிறது இது 500வது கல்யாணம்ங்க. மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு? நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க. அப்படி போடு.
அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. கந்தசஷ்டி கவசம், திருப்புகள், தேவாரம், கொக்கோ சாஸ்திரம், காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன். எவ்வளவு நேரம் இந்த பட்டையும் கோட்டையுமே பாக்குறது? பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு பொண்ணு. ஐயா, தாயில்லாத பொண்ணுங்க. பொண்ணு, உன் பேர் என்ன பொண்ணு? கற்புக்கரசி. அப்படி போடு. கற்புக்கரசி, மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா? அப்படியே ஐயாவையும் பாத்துக்க. முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலேயே முடிச்சிடலாம்ல? முடிச்சிருவோம். ஐயா, என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அப்படி போடு. எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம். முருகா முருகா. ஐயோ, என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு, அதான் தோகையை விரிச்சிட்டேன். எருமை, பொம்பளைங்க குளிக்கிறத பாத்துட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வரவாத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். முதுகு மட்டும் தான் தெரிஞ்சது. அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பார்க்கலாம்னு வந்தேன். நானும் குளிக்க வரட்டுமா? சொந்த தம்பிகளுக்கே துரோகம் பண்ணிட்டு போனியே, உனக்கு என்ன கிடைச்சது? கல்லடி தானே கிடைச்சது. சரி சரி, இனிமே கூட்டணியா பாப்போம். அண்ணே அங்க பாருங்கண்ணே. பார்க்க மாட்டேன். பஞ்சவரணம் வருதுண்ணே. குளிக்கிறத பாக்கும்போது மனசு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்குன்னு. அறிவு கெட்டவனே, அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாளுங்க. ஆனா பஞ்சவரணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா. பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்மள ஊரை விட்டே அனுப்பிச்சிருவா. வாங்கடா. ஏய், அங்க பாத்தீங்களாடா வேலு பையன் உட்காந்துருக்கான். இந்த பயலால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும். ஆமாண்ணே. இவனை பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா? நல்ல யோசனை. வாங்க, வேடிக்கைய பாரு. ஏப்பா வேலை, நாங்க தான் மாங்காயை திருடிட்டு மாமாட்ட உத வாங்கணும். நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? இல்ல, நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா? என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவரணம் அவளுக்கு தெரிய வேணாமா? கண்டிப்பா தெரியணும். வேலு, உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிரு. சிச்சி, குளிக்கிற இடத்துல போய் பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு இல்ல? பேசுறதுல தப்பு இல்ல, தனியா போய் பார்த்தாதான் தப்பு. சும்மா இருடா. வேலு, அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. உடம்பெல்லாம் சுத்தமாயிரும். நீ உண்மையை சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவ மனசும் சுத்தமாயிரும். ஆக மொத்தம் எல்லாமே சுத்தமாயிரும். அப்ப பாக்கலாங்கிறியா? எந்திரி வேலு, போ. நீ வா. எனக்கு ஆத்தங்கரையில் வேலை இருக்குப்பா. போ. ஆத்தங்கரையில் என்னென்ன வேலை? அறிவிட்டவனே, ஆத்தங்கரையில் எத்தனை பேர் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வேலுக்கு தங்கிடக்கா. தங்கிடக்கா. ஏண்டி, அன்னைக்கு மாங்காய தேடி போட்டு பஞ்சாயத்துல நிறுத்தினியே, இன்னைக்கு உனக்கு கட்டி கட்டி பிடிக்க போறேன். எந்த பஞ்சாயத்து போவேன் பாப்பா. மனுஷன்தான். எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பார்த்திருக்கேன். இந்த புன்காமர் குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல. என்ன விடு, இரு இரு, எங்க அண்ணன் கிட்ட சொல்ற, அவர் பொங்கி வருவார். சரிதான் போடி. சத்தம் பாட்டா ஊத்துட்டு சூடா இருக்கும்போது குடிச்சிட்டு போங்கடா. குடி குடி குடி, இந்தா மிச்ச கூலி. குடி குடி போ. குடி 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 சீக்கிரம். இந்தா கூலி. போ போ. ஏன் சந்தன புட்டி, அந்த சூலூர் கவுண்டருக்கு 2 லோடு சரக்கு அனுப்பிச்சோனே, அனுப்பிச்சியா? சரக்கா? அத்தாயா கள்ள சராயா. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னையா வேண்டாம்? என்ன வேண்டாமா? இந்த காய்ச்சறது, கடத்துறது, பொண்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல.
இதெல்லாம் அந்த கட்டப்பைய ராமநாத உத்தியோகம். நான் ஒரு கௌரவமான காரியதரிசி. நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது. இப்ப என்ன சந்தனம் பட்டி சொல்லிட்டான் இப்படி கேளுங்க. அவனுங்க எல்லாம் சில்லற பயிலுக, சில்லறையில ஏமாத்துறானுங்க. ஒண்ணும் நம்ப முடியல. அதுக்கு தான் உன்னை அனுப்பலாம்னா நீ கௌரவமான காரியதரிசி, தொழில் சுத்தமா இருக்கும்ல. தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் ஷாப்பா வச்சு நடத்துறோம். அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை, குடிக்கிறது நக்கிறதுமா இருக்கானுங்க. டேய் தாடி திரும்ப மாட்டானே. இப்ப பாருங்க. டேய் கேடி, பாத்தீங்களா ஐயா லோடெல்லாம் ஏத்தி வச்சாடா. ஏத்தியாச்சுங்க. டேய் நீங்க ஏத்தின லோட கேட்கல இவரு, லாரியில ஏத்தியாச்சான்னு கேக்குறாரு. அதுதான் ராமநாதம் இருக்கான். சரி சரக்கெல்லாம் ருசி பார்த்தாச்சா? நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க. ஏன் ஐஎஸ்ஐ முத்திர குத்திருக்கா? கலர் தாங்க வெள்ள, மத்தபடி பிராந்திங்க. அப்படி போடு. இவனை விட்டா வெள்ள பிராந்தின்னு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க. போட்டுறாதீங்க. குடியா அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றவன்? நம்ம ஊர்ல இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துறான். குடிக்க மாட்டேன். அட பிடிக்காம குடியா. குடிக்க மாட்டேன். டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் விட்டுருவோம், ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா விடவே மாட்டோம். ஏன்டா குடிக்க மாட்டீங்க? வீட்டுல பொண்டாடி உடம்பு சரியில்லை, இந்த கூலியை வாங்கி தான் மருந்து வாங்கணும். இதுவும் மருந்து தான்டா. வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் ஊத்தி குடுங்கடா, நாசமா போனவனுங்களா. உங்ககிட்ட என்ன பேச்சு? ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன், தினசரி கூலி 20 ரூபான்னு சொல்றாங்க, 10 ரூபா தர்றாங்க. மீதி கேட்டா ஒரு கிலோ சாராயத்தை கொடுத்து சரியா போச்சுன்றாங்க. இது என்னங்க நியாயம்? டேய் அவன் நியாயத்தை சொல்றான், அவனுக்கு 20 ரூபா கொடுத்து அனுப்பு. ஐயா நீங்க நல்லா இருக்கணையா. அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா. டேய் தாடி, என்ன? அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 பேர். வயசு பிள்ளைங்க 3 பேர். அந்த 3 பேர்த்த விட்டுட்டு மத்தவங்களை எல்லாம் ஏத்து கட்டிரு. சரிங்க. அப்படி போடு. வேலு அன்னைக்கு பஞ்சவரணம் உன்னை பஞ்சாயத்துல நிறுத்தி விட்டல்ல. நிறுத்திருந்தா பரவாயில்லையே, கண்ணத்துல இப்படி அடிச்சு விட்டா. அவளை சும்மா விடக்கூடாது, பழிக்கு பழி வாங்கணும். ஆமா பழி வாங்கணும். என்னென்ன பண்ணலாம்? ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? அடே பெரிய குழியா தோண்டணும், அதுக்கு மேல சத்தியப்பட்டு மூடிடணும். பஞ்சவரணம் வருவா, தங்கச்சி இங்க ஒண்ணு தோடு விழுந்திருக்கு, அது ஒன்னதான்னு பாருன்னு சொல்லணும். உடனே டபக்க டபக்குன்னு ஓடியாருவா, டபக்கடின்னு விழுந்துருவா. ஐயோ கீழே வந்து அடிபட்டுருமே. அடிச்சன்னா அவன் அடிச்சான்ல. ஆமா மன்னிப்பு கேட்டா தான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். மன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவோம். சிஸ்டர் நல்லா வேண்டிக்க, இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சா. உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர், என்ன கிடைச்சிட்டாரு. ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த நிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க கையடியா, இந்த அதிரடி அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. நிறுத்தியா பெரிய கைய என்னையா பண்ணாவன்? என் ஃப்ரெண்டு பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எள்ளி வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான். கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இளநீ எவ்வளவுயா? 3 ரூபா அண்ணன். பிஸ்கோத்து காசு இந்த 10 ரூபா அண்ணன். இளநீ 3 ரூபா தானே? இளநிக்கு 3 ரூபா. இவனை சீவறதுக்கு 7 ரூபா. என்னது? அதான் இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது, எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு. என்னங்க? போ. வாங்கிக்கடா ஏன்னா. கேட்க மாட்டேன். ஐயோ, 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 ஐயோ. இந்தப்பா, அந்த லெப்ட் வாயோரமா ஒரு குத்து குத்து, அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து. போச்சா? அப்படி போட்டு போய் மன்னிப்பு கேட்றா. கேக்குறேன். மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுக்குங்க. எழுந்துடுறா. வாயி கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான். ஏற பொறுக்கிட்டீங்களா? வாங்க வந்து தண்ணி குடிங்க. வாங்க வாங்க, நீ மட்டும் தான் வந்திருக்க, அவங்களையும் கூப்பிடு. ஐயா வணக்கம். தண்ணி தண்ணி குடி. வணக்கம். தம்பி யாரு? நம்ம தர்மகர்த்தா சொக்கலிங்கத்தினுடைய மாப்பிள்ளை. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? கதவு திறந்துருந்துச்சு வந்துட்டேன். ஏன்பா திறந்த வீட்டுல நாய் கோழி நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டியா? இங்க பாரு, காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாட்டுல நீ எங்க வேணும்னாலும் போ வா. ஆனா அடுத்தவன் வீட்டுல மட்டும் கேட்டுக்கிட்டு தான் நுழையணும், புரியுதா? தப்பு தாங்க மாமா, வேலை விஷயமா உங்களை பார்த்து வர சொன்னார். என்னை பத்தி உனக்கு தெரியாது. நான் காந்தி வழியில வந்தவன். எனக்கு இந்த தில்லு முள்ளு திருட்டுத்தனம் இதெல்லாம் பிடிக்காது. ஆமா, வேலை உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? எல்லா வேலையும் பாப்பங்க. எல்லா வேலையுமே என்ன வேலை? மாடு மேப்பேன், பால் கறப்பேன், கோழி பிடிப்பேன். ஆமா, அந்த கோழி கழுத்துல வந்துட்டு என்ன பண்ணுவேன்? கீழே விட்டுருவேன். வயிற்று என்னையா பாப்ப? இங்க வாங்க, கத்தி எடுத்து வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி தயிர்ல கலந்து கொடுத்தா கழிச்சு நின்றும். யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்க என்ன விவரமா பேசுறீங்க? கோழிக்கு தான் சொல்றேன். தம்பி, கண்ணுக்கு கண்ணா வளர்த்து
32 கோழி வச்சிருக்கிறேன். இந்த கோழிகளை பூரா உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன். அதுக்கு கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது நீதான். இதுதான் உன்னுடைய வேலை. நீங்க வருத்தப்படாதீங்க ஐயா, அதுகளை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன். இனிமே அதுக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாமே நான் தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க. வரட்டுமா? டேபிள் கூவுது பாத்துக்க. அப்பா என்னப்பா இது? அன்னைக்கு நம்ம தோப்புல மாங்காய் திருடினா ஒரு நாள் என் கைய பிடிச்சு இழுத்தா. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு நம்ம வீட்டுல வேலை போட்டு கொடுத்துருக்கீங்களே, இது என்ன நியாயம்? ஏமா திருடன் அயோக்கியன்னு தெரிஞ்சும் அப்படியே விட்டுறதா? அவனை திருத்த வேணாம். காந்தி என்ன சொன்னாரு? ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தையும் காட்ட சொன்னார். அப்பா அது காந்தி இல்ல, இயேசு. ஓஹோ, இயேசு வேற காந்தி வேறையோ? சரி, அதை விடுமா. பாரு, கணக்குல இருந்து 2 கோழி மட்டும் தொலையட்டும், அவனை நான் தொலைச்சிடுறேன். வேலு, இன்னைக்கு உனக்காக மீன் குழம்பு சுடுசாதமும் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. நெசமாவா சொல்ற? ஆமாயா, நீ நாள் பூரா கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ போய் சாப்பிடு. ஆமா, அந்த கோழி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேவலை அழுத்தி பிடிக்காத, உள்ள இருக்கிற மட்டும் உடஞ்சிரும். யோ மெதுவா வா, ஒண்ணும் அவசரம் இல்ல. ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறத எட்டி பாத்துட்டு இருப்ப? ராத்திரில யாரும் குளிக்க மாட்டாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? 2 கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. ஐயோ, நான் இல்ல என் கழுத்து. இத பாரு, இந்த விஷயத்தை நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடியே வா. யோ, பின்னாடி வா. என்ன பின்னாடி? நான் இப்படியா? வேலு, அவசர அவசரமா சாப்பிடாதடா, விக்க போகுது. இந்தா. யோ, ஏன் அழற? நான் கோழியை திருடிட்டோம்னு பஞ்சாயத்துல விட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத பாரு, இந்த கோழியை நீ வித்து சாப்பிட்டாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. யோ, இந்த கோழியை நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு யாருக்கையாவது சொன்ன மாயாண்டி? சொல்ல மாட்டேன். இதுல ஆம்பளை கோழி எது, பொம்பளை கோழி எது? சரி, நானே பாத்துக்கிறேன். என்ன பதுங்கி போறான்? நம்ம கோழியா இருக்குமோ? போய் பாத்துருவோம். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32. 3 கோழியை காணமே. வேலு, 3 கோழியை காணோம். இல்லையே, 2 கோழி தான் காணாம போயிருக்கோம். எப்படி சொல்ற? கையில தான் ஒண்ணு வச்சிருக்கியே. அப்ப 2 கோழி காணோம். அப்ப 2 கோழியும் தொலைச்சிட்டியா? அவ்வளவுதான் உன் வேலை போச்சு. நினைத்ததை அவ்வளவுதான் என் வேலையா? ஐயோ, இப்ப 2 கோழிக்கு என்ன பண்றது? யாரு வீட்லயாவது 2 கோழி அமுக்கிடுவோம். கோழி வேலை போயிருங்க. 27, 28, 29, 30, 31, 32. கரெக்டா இருக்க? இல்லப்பா, நல்லா எண்ணி பாருங்க, 2 கோழி குறையும். அம்மா, கோழி விஷயத்துல மட்டும் கணக்கு கரெக்டா இருக்கும். 32 சரியா இருக்கு. தம்பி, உன்னை நம்பி இன்னும் 100 கோழி வாங்கி விட போறேன். இப்ப நம்ம 2 பேரும் போய் முட்டை போடுறோம். இது முட்டை எண்ணுவோம். தப்பிச்சிட்டான். ஆமா, அந்த 2 கோழி என்னாச்சு? அக்கா, வெட கோழி நல்லா தேய். அக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோழியை வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன்.
எனக்கு குடலு ஈரலு தலை மூளை. ஏண்டா உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறியா? ஏயா என் தம்பினா உனக்கு ரொம்ப கேவலமா போச்சா? என் தம்பி இன்னைக்கு வேலைக்கு போனா கூலி கைக்கு வந்ததும் உனக்கு பிடிக்குமேனு ஆசையா 2 கோழி வாங்கிட்டு வந்தாயா? வாங்கிட்டு வந்தானா? பார்த்தா அப்படி தெரியலையே. மாமா காப்பாத்துங்க. என்னையா விஷயம்? தலைவரே, கோழியை 40 நாள் வளர்த்து சாமிக்கு காவு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. 39 நாள் வளர்த்தாங்க. 40வது நாள் இந்த படுவாவி கோழி திருடிட்டு வந்துட்டானுங்க. அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவு கொடுங்க. ஐயா, இவன் கோழியை திருடிட்டு பதுங்கி வரும்போதே நான் சந்தேகப்பட்டேங்க. என் மச்சான் ஊர்ல இருந்து பொட்டை கோழி கொண்டு வந்தாருங்க. அது முட்டை போறதுக்கு முன்னாடி இவன் திருடிட்டாங்க. எங்கெங்க முட்டையாவது மொட்டையாவது அதை உரிச்சு மசாலா தடவறாள மச்சான் போய் நெஞ்சில அடிச்சு அழு. ஐயோ 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 கோழி போச்சே. மரியாதையா உண்மையை சொல்லு. இது திருட்டு கோழி தானே? நான் திருடவே இல்ல மாமா. போய் சொன்னா கொன்னுடுவேன். சொல்றா. ஒருத்தர் கொடுத்தாங்க. யாரா? கோழி விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்ன மாயாண்டி. ஐயா யாரும் கொடுக்கல, நான் தான் திருடுறேன். உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். உள்ள வா. மாறுகை மாறுகா. போய் திருடுறான். நீங்க போங்க. முகத்துக்காக கூட கொன்னுடு. கோழி வாங்க கோழி. அம்மாவாசை, கோழி எல்லாம் திருடக்கூடாது. உன் நிலைமைய பாத்தியா? நீ தான் கோழி எத்துன்னு அவங்க கிட்ட சொன்ன. மாமா உன்னை போட்டு அடிச்சுட்டாரு. உன் நேரப்பா, ஏன் பேச மாட்டேன்? ஆமா, இவ்வளவு அடி வாங்கி இருக்க ரத்தங்கத்தை ஒண்ணு வரக்கானமே. உள்காயம். வெளிக்காயம் வேணுமா மாமா? ஐயோ ஐயோ. என்னது? இந்தா நீயே வச்சுக்க. 2 பேர் நான் தூக்கணுமா? நீ ஒன்னு தூக்க கூடாதா? இத பாரு, நீ எங்க வீட்ல வேலை செய்யறவ, நீ தான் தூக்கிட்டு வரணும். வா. ஹாய் பஞ்சவர்ண, குதிரை வண்டி. யோ, இது யார் வண்டி தெரியுமா? ராஜலிங்கம் வண்டி. ராஜலிங்கம் வண்டியா? யாருக்கும் தெரியாம ஒரு சுத்தி சுத்திரலாம். உனக்கு ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியுமாவா? உட்காருல. ஓடு. போ போ. நல்லா இருக்கு. வண்டியில போற காசப்பட்டு தானே ஏறி உட்கார்ந்த. பயப்படாத, நானே நல்லா ஓட்டுவேன். நீ தினம் வேணா வாவ, வண்டி ஓட்டு கத்து தரேன். ஏங்க என்ன? பொட்டுக்கார பையா, பொட்டுக்காரா. பஞ்சவர்ணா, பஞ்சவர்ணா, ஏன் பஞ்சவர்ணா ஓடுது? கால் இருக்குது ஓடுது. பேச்ச மாத்திரியா? வண்டி கட்ட ஏறின, வண்டி கடத்திட்டு போன வந்தியா? அது இல்ல, பஞ்சவர்ணா உட்கார்ந்து ஆசைப்படுச்சு, அதான் நான். சந்திரபுட்டி, ஏன் தம்பி போய் மிரட்டுற? ஆமா, யாருன்னு நீ பொட்டு ஊருக்கு புதுசா தெரியுற? யார் நீ? பொட்டை பத்தி பேசுறீங்க, எனக்கு கட்ட கோவம் வராமா. அப்படி போடு. நான் யார் தெரியுமில்ல? கோவில் தர்மாத மர்மையன். ஓ, பேரு வேலு. வேலுவா? இந்தா 100 ரூபாய் இருக்குது. ஐயா வேணாங்க, சும்மா வச்சுக்க. ஐயா வேணாங்க. கடலை மட்டும் வாங்கி சாப்பிடு. முறுக்கு வேணாலும் வாங்கி சாப்பிடு. போ போ. என்னங்க ஒட்டுக்கார பையலுக்கு போய் 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க? எவ்வளவு அற்புதமான புது லட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. அதுக்காக நான் சொல்லலைங்க. கொஞ்சம் இருங்க, இந்தாங்க உங்க பணம். அடுத்தவங்களோட கையடி வாங்க அளவுக்கு எங்க ஆத்தா வளர்க்கல. அப்படி போடு. பையன் நம்ம விவகாரம் தெரிஞ்சவன் போல் இருக்கு, பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். அதை விட்டு சந்தனப்பட்டி தர. யார் இந்த சகப்பாவாட? அடைச்சே, என்னங்க நீங்க சந்து பொந்தெல்லாம் கப்பு கப்புன்னு துணி தூக்கிட்டு? அது தியாகி சத்தியமூர்த்தியோட பொண்ணுங்க. சத்தியமூர்த்தி பொண்ணா? சத்தியமூர்த்தி ஆணு தான், அது அவரோட பொண்ணு. அப்படி போடு. பயப்படாத, நான் தான். கையடுறா. பஞ்சவர்ணம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். தனியா வரையா? யோ, அதுக்கு வேற ஆளை பாரு. துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சிருவேன். மரியாதையா போயிடு. நான் எப்படி தனியா போறது? எங்க மரியாதை இதுதான்டி. சத்தம் போடாம வாடி.
சொல்லுங்க ஆரம்பிங்க அப்படியே ஐயா சரி அப்படியே சொல்லு அடிக்காதீங்க சொல்லு தெரியாம பண்ணிட்டேன் ஐயா மன்னிச்சுங்க அடிக்காதீங்க ஐயா யாரோட பண்ணாதீங்க நம்ம ஊரு பெரிய மனுஷரு நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகி சத்தியமூர்த்தி அவரோட பண்ண போய் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுங்க யார்கிட்ட வளைக்கிற யார்கிட்ட வளைக்கிற எங்க தான் வளைக்கிற எனக்கு தான் அவமானம் எனக்கு தான் அவமானம் டேய் சந்திரன் போட்டு வந்துட்டாங்க. வந்துட்டீங்களா டேய் டவுனுக்கு போய் போலீஸ் கூட்டம் நீ கூட்டம் சொல்ற ஐயா ஐயா காப்பாத்துங்க ஐயா போலீஸ் கோர்ட்டுன்னு போனா என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துரும் ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன காப்பாத்துங்க ஐயா. ராஜலிங்கம் இவனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. பாவம் விட்டுடுங்க, போய் தொலைறான். அது எப்படியா முடியும்? இன்னைக்கு ஓம் பொண்ணு தூக்கிட்டு போனவன் நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் தூக்கிட்டு போவான். அப்புறம் கிராமத்துல ஒரு பொண்ணு ஒழுங்கா இருக்க முடியாது. சொக்கலிங்கம் வாய் மூடிட்டு சும்மாரியா. நான் அப்பவே சொன்னேன் இத பஞ்சாயத்துல வச்சு தீர்த்துக்கலாம். கேட்டியா? இப்ப வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டாந்துட்டேன். ஐயா நீங்க சொன்ன மாதிரியே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. அப்படி போடு. அப்பதான் பொம்பளை பொறுக்கிங்களுக்கெல்லாம் புத்தி வரும். என்ன இப்படி போட்டான்? நீ மோத்தி போடு. சத்தியமூர்த்தி ஐயா, போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டா அங்க உங்க பொண்ணை இவன் மட்டும் தான் தூக்குனானா, இதுக்கு முன்னால எத்தனை பேர் தூக்குனாங்கன்னு கேட்பான். இப்படி இல்லாம கேட்பான். இது கம்மி, இன்னும் ஜாஸ்தியா கூட கேட்பானுங்க. இப்படி வில்லங்கமான கேள்வியை பச்சை பச்சையா கேட்டதுக்கு அப்புறம் உங்க பொண்ணை எவனாவது கட்டிக்குவான்னு நினைக்கிறீங்க? சொக்கலிங்கம், இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதனால இதை இப்படியே விட்டுடும். வாங்க போ. அட யாரையா நீ சுத்த பயந்தாங்குள்ளே இருக்கிறிய? ஓம் பேச்ச கட்டிட்டு நாங்க வீரசுரமா வந்தோம் பார். சரி வாங்க போ. வேலையெல்லாம் உடைய வேற. என்ன ராமநாதா ரொம்ப வலிக்குதா? இந்த வழியை விடுங்க. அந்த பொண்ணை முழுசா கொண்டு வந்து ஒப்படைக்க முடியலையே, அந்த வழிதான் ஜாஸ்தி. அதுக்குள்ள அந்த வேலு பையன் வந்து கெடுத்துட்டான். யாரும் அந்த வேலு நம்ம பஞ்சாயத்து தலைவர் மருமங்க. யாரோட மருமானம் இருந்தாலும் சரி நம்ம பேர் வெளியே வராம நம்ம ஜம்பு அனுப்பிச்சு ரெண்டே ரெண்டு தட்டு சொல்லு. என்ன எங்கள் தங்க தலைவரும் தலைவி ஆக்கி பண்ண படம் ரொம்ப பிரமாதமா இருக்குமே. பார்க்கணும் போல இருக்கு. ஆனா கையில காசு தான் இல்ல. எங்க போயிட போதும் தலைவர் படம்? அதான் தினம் தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கே. அப்பா இங்க படுப்போம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். என்னங்க அமாவாசை கிணத்துல விழுந்துட்டா. ஐயோ அமாவாசை அமாவாசை. பாத்தியா பஞ்சா எப்படி அடிச்சுட்டாயின்னு? ஏன் பஞ்சா ஒரு அழுகுற? என்னால தானே உனக்கு அடிபட்டுச்சு. என்ன இது? உனக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சதும் பச்சை அரைச்சு கொண்டு வந்திருக்க. இது போட்டுக்கிட்டா சரியாயிடும். திரும்ப அம்மா வாங்க. என்ன தர்மகர்த்தையா நீங்களே லேட்டா வந்தா எப்படி? சீக்கிரமா வரணும் தான் நினைச்சேன். இவன் கொஞ்சம் நேரம் ஆகிட்டா. அப்படி போடு. இந்த பொம்பளைங்க எப்பவுமே இப்படித்தாங்க. ஒரு புடவை கட்டுவாங்க, அதை அவுத்து போடுவாங்க. இன்னொரு புடவை கட்டுவாங்க, அதையும் அவுத்து போடுவாங்க. அதை ஏன் கேக்குற? இது 6வது புடவை. இதுக்கு தான் எங்க ஐயா கல்யாணமே பண்ணிக்கிறேன். அடுத்தவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த சந்தோஷத்தை இவர் அனுபவிக்கிறாரு. அடியே நீயும் வந்து உட்கார்ந்துட்டா எப்படி? பஞ்சவர்ணம் தாய் இல்லாத பொண்ணு போய் சீவி சிங்காரிச்சு கூட்டம் ஓ. பஞ்சவர்ணம், நான் சொல்றதை கேளுமா. தகப்பன் வளர்த்த பொண்ணு தரதலையா போயிடுச்சுன்னு ஊருக்குள்ள பேசப்படாது. உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்கேங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது நினைச்சிருந்தா அங்க எரியுது பாரு நெருப்பு, அதுல போட்டு கொளுத்திட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுமா. இல்லைன்னா ஊருக்குள்ள கௌரவமா வாழ முடியாதும்மா. அப்பா. ஆமாம்மா. நீங்க போங்கய்யா, பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன். சரிம்மா நீங்க போங்க. ஸ்ரீ மகாகணபதினமா பொன்னரசின்னு வந்தோ. ஆமா வா. அல்லிகா அல்லிகா. டேய் இங்க வர வர.
நீ எதுக்கு வந்த? பஞ்சவரம் கல்யாணம் இல்ல, அத பாக்க வந்தேன். தண்டச்சோர்த்திங்க வந்திருப்போம். நீ எல்லாம் இங்க வரக்கூடாது. போடா போடா. அன்னைக்கு பஞ்சவரத்தை நீ தூக்கிட்டு போனவன், நீ ஏன் இங்க நிக்கிற? நான் பஞ்சவரத்தை வேலை செய்றவன், நான் ஏன் போக கூடாது? உள்ள போக கூடாது. மாமா போடா. பாருங்க விட மாட்டாங்க. ஏய் அவனை விடுங்கப்பா. ஏய் எங்க மாமாவே சொல்லிட்டாரு, தள்ளுறா. என்ன தள்ளுறா? நீ தள்ளுற குரங்கு போயில. நீ தள்ளுற குரங்கு போயில. கும்புறமா கும்புறக்கா. பஞ்சா யாரா இவனை எல்லாம் உள்ள விட்டவன்? நம்ம பையன் தான். இங்கே உட்காருவேல. பஞ்சவரணா வந்துட்டேன் பாத்தியா? என்ன தம்பி இங்க வா. எல்லாரும் ரெண்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. இருங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கெட்டிமானம் கெட்டிமானம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? கரெக்டா சொல்லிருவீல்ல? சரிங்கண்ணா. அண்ணாவா? என்ன ஒண்ணா? தோறுமா என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்குமா. வாரி விட்டுறாத. வர அத்தான், இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எத்தனை நாளைக்கு தான் நான் ஆத்தோரமும் ஜன்னல் ஓரமும் ஏங்கிட்டு இருக்கிறது? நான் வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருமா. நாம ரெண்டு பேரும் திசை மாறிய பறவைகள். என்ன மறந்துரு. என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியேறிட்டா. இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது. அவன் ஒருத்திக்கு தான் சொந்தம். சந்திராவா? சந்திராவே தான். ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி, குளத்தாங்கரைக்கு போனாலும் சரி, சந்திராவை தான் நப்பேன். வதனமே சந்திர பின்பமே. வெற்றியோட போயிட்டு வா வேலு. உன்னை வீரனா மட்டுமல்ல, உலகம் புரிஞ்ச மனுஷனா உருவாக்கிட்ட. நான் கத்துக் கொடுத்த இந்த கலையை அதர்மத்தை அழிக்கவும் சத்தியத்தை காப்பாற்றவும் பயன்படுத்து. எப்பவும் வாத்தியார மனசுல வச்சுக்க. அவர்தான் நம்ம எல்லாருக்கும் குரு. அவரோட லட்சியத்தையும் கொள்கையும் பின்பற்று. இனி நீ எதை தொட்டாலும் உனக்கு வெற்றி தான். போயிட்டு வா. வணக்கம் 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 வணக்கம். என்ன சந்தனப்பட்டி, எங்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி முக்கூட்டு மாநாடு கூட்டி வச்சிருக்க? என்ன சமாச்சாரம்? பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல பிரச்சனை. தலைவர் வீட்லயே பிரச்சனையா? பின்ன தொண்டர்கள் வீட்லயே பிரச்சனை, தலைவர்கள் வீட்டுல தான் பிரச்சனையே ஆரம்பம். அதனாலதான் நான் முக்கூட்டு மகாராஜாக்களை கூட்டியிருக்கிறேன். ஏமா குழாய் அடியில பேசுறீங்க, கிணத்தடியில பேசுறீங்க, அங்க பேசுறீங்க, இங்க பேசுறீங்க, இங்க பேசுறீங்க, கெட்டா போயிடுங்க. ஏயா வாயில என்ன ஜம்காலமா வச்சிருக்க? புடிங்க போடியா. சொல்லையா. பஞ்சவர்ணத்துக்கு தாலி கட்டினானே வேலு, அவன் இதுவரைக்கும் உசுரோட இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். போலீஸ்காரங்களே முடிவு பண்ணிட்டாங்களே வேலு செத்து போயிட்டான்னு. அதுக்கு என்னையா பண்ண சொல்றீங்க? என்ன பண்றதா? அம்மா கண்ணகி, சாவுத்திரி, அனுசையா பேரை மட்டும் விதவிதமா பதிவிரதைகள் மாதிரி வச்சிருக்கீங்களே. புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்ணை என்னமா பண்ணுவீங்க? என்னங்க பண்றது? தாலி அறுத்து மூலையில உட்கார வைக்க வேண்டியதுதான். அப்படி போடு. யோ இது எங்க குடும்ப விஷயம்யா. எதையா குடும்ப விஷயம்? ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தா அது குடும்ப விஷயம். ஒரு பொண்ணு புருஷன் செத்ததுக்கு அப்புறம் பூவோடவும் பொட்டோடவும் ஊற சுத்தினா அது பொது விஷயம். புருஷன் செத்து போயிட்டான்னு எவையா சொன்னது? போலீஸ் சொல்லுதியா, இன்ஸ்பெக்டர் சொல்றாருயா, ஜில்லா கலெக்டர் சொல்றாருப்பா. இல்ல சாகல, என் புருஷன் சாகல, என் புருஷன் சாகல. ஊரே சொல்லுதே, இன்னும் என்னடி சந்தேகம்? எதுக்கே வீண் பேச்சு? ஒண்ணு இந்த பொண்ணு தாலி இறக்கணும், இல்ல இந்த குடும்பம் ஊரை விட்டா போகணும். அப்படி போடு. நாங்க எதுக்கே இந்த ஊரை விட்டு போகணும்? ஏய் விதவைக்கு எதுக்குடி பொட்டு? ஐயோ அத்தை வேண்டாம், அத்தை வேண்டாம். ஐயோ அத்தை வேண்டாம். மாமா பாருங்க மாமா, பொட்டு மாமா நீங்களாவது சொல்லுங்க மாமா. அத்தை வேண்டாம் அத்தை. நான் விதவை இல்ல அத்தை, என் புருஷன் உயிரோட இருக்காரு அத்தை. அத்தை வேண்டாம் அத்தை. உனக்கு மனசாட்சி இல்ல? கல்யாணமாய் புருஷன் முகத்தை கூட சரியா பாக்கல இந்த பொண்ணு. ஐயா கட்டின புருஷன் கூட ஒரு நாளாவது வாழ்ந்துருப்பாளையா? அப்படிப்பட்டவளக்கா தாலி இறக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு நானே பாவம் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் பார்த்த மாப்பிள்ள அயோக்கிய பையலா போயிட்டான்னு அந்த குடும்பமே சின்னமனமாயிருச்சு. நான் பண்ண பாவத்துக்கு நான் தானே பிராயசித்தம் பண்ணணும்.
நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை விதவையாக விட மாட்டேன். என்ன அப்படி பாக்குற? ராஜலிங்கம் என்ன தெரியல? நான் தான் வேலு. அது அப்ப. இப்ப நான் ராஜவேலு. என்ன இப்படி பார்த்த உடனேயே உனக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல? ஐயா, மனசுக்குள்ள எவ்வளவு குளுகுளுன்னு சந்தோஷமா இருக்குது. எப்படியோ உன் பொண்டாட்டி சுமங்கலியா இருக்க போறாளே, அதுவே எனக்கு போதும்பா. சந்தனப்பட்டி இப்படி போடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சுமாரையா, நான் அன்னைக்கே சொல்லல. இல்ல, வேலை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உயிரோட திரும்பி வந்துருவான்னு நான் அன்னைக்கே சொன்னையா. கடைசியில விரல எடுத்துக்கிட்டு தான் மிச்சம். கையை சப்பிட்டே வாங்க. வாங்க. நீ எங்கட வர? போடா. அடே, பாத்தீங்களா என் மாப்பிள சிங்க மாதிரி வந்து நிக்கிறான். இப்ப என்னடா சொல்றீங்க? போங்கடா, போங்க. அடியே பாவி முண்டை பத்ரகாளி, உன் கையால அந்த குழந்தை பொட்டு அழிச்சியே, அந்த கைக்கு புத்து தாண்டி பிடிக்கும். மாப்பிள, நீ எங்க இருந்தாலும் வந்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, நல்லா தெரியும்டா மாப்பிள. பஞ்சவர்ணம், உன் புருஷனை கூட்டிக்கிட்டு தெருவுக்குள்ள தலை நிமிந்து போமா. நான் பூசணிக்காயோட காத்துக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு திஷ்டி சுத்த. ஆமா, வந்துரு, வந்துருங்க. என்ன இது? ஓ, அதுவா? பரவாயில்லையே, என்னை விட நீ பெரியாராவே இருக்க. எல்லாமே தயார் பண்ணிட்டியே. பஞ்சவர்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான மாசம் எல்லாம். யாரு பிள்ளை? மாமா. என்ன இந்த நேரத்துல? நாங்க தூங்கிட்டோம் மாமா. எப்படி? வேலு, இந்த வந்துட்டேன் மாமா. என்ன மாமா? ஏன்பா, எதுவும் நடந்துடலையே? இல்ல மாமா. அப்பா, ஆண்டவன் காப்பாத்திட்டான். வேலு, கல்யாணம் தான் ஒரு விபத்து மாதிரி நடந்து போச்சு. கன்னி கழியறதாவது ஒரு நல்ல நாள்ல நல்ல நேரத்துல நடக்கட்டும்பா. வேலு, நாங்க நாள் கிழமை பார்க்காம நடந்துகிட்டதுனால தான் வாரிசு இல்லாம வறண்டு போயிருக்கிறோம். நீயாவது வளமா வாழணும். இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. நானே நல்ல நாளும் நேரமும் கேட்டு குறிச்சு கொடுக்கறேன். அப்ப நல்லது நடக்கட்டும். சரி மாமா, நானும் பஞ்சவர்ணம் உள்ள தனித்தனியா படுத்துக்கிறோம். ஐயோ, புதுசுங்களை நம்பவே முடியாது. நீ வா. நீங்க வா. அதையும் கூட்டு வர. அவ தனியா படுக்க பயப்படுறா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ போ. 10 காவல் பூனைங்களுக்கு இது ஒண்ணு போதும். நீ வா. இருங்க, சொல்லிட்டு வந்துடுறேன். வர்றேன் பஞ்சா. என்ன மாமா? நீ போ. என்னது? பூக்கள் விழுந்ததா? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னைக்கு நீங்க அந்த பொண்ணுகிட்ட உங்க இதயத்துல எனக்காக இடம் ஒதுக்கி இருக்கீங்கன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கே நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். சந்திரா, சந்திரா. என்னாச்சு? உங்க அண்ணன் அவரை நான் பாத்துக்கிறேன். முழு கூலியும் கொடுக்காம இப்படி பிடிவாதமா சாராயத்தை கொடுக்குறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். வேர்வை சிந்தி உழைக்கிறவங்கள கூலிய கொடுக்காம இப்படி சாராயத்தை கொடுக்குறீங்களே. முதல்ல கையெடு. எது கேட்டாலும் இங்க முதலாளிட்ட கேளு. எங்கடா முதலாளி?
இங்க இருக்கிற தம்பியோ, என்ன பேசணுமோ ஏது பேசணுமோ விளா வாரியா எங்கிட்ட பேசு தம்பி. உன் தோப்புலையும் நிலத்திலையும் வேலை செய்யறவங்களுக்கு நீ நல்லது செய்ய வேண்டாம், கெடுதல் செய்யாம இருக்கலாம்ல. அவங்களுக்கு முழுசா கூலி கொடுத்த என்ன? நீ சொல்ற மாதிரி முழு கூலி 20 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்க. அதை வாங்கிட்டு வணிக போவ நேரா காஞ்ச மாடு கம்பங்கொள்ளையில பூந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு வயிற்று கெடுத்துக்குவேன். ஆனா நானு சுத்தமான வயசு பிள்ளைகளை வச்சு சாராயத்தை வடிகட்டி அங்க பாரு ஊர்வாயோட கொடுக்குறேன். இதை போய் எப்படி தப்புன்னு சொல்ற? உட்கார்ந்து சாப்பிடுற உனக்கு வேணா குடிக்கிறது தப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா உழைக்கிறவங்களை குடிக்க வைக்கிறது ரொம்ப தப்பு. அதை புரிஞ்சுக்க தம்பி. எங்களுக்காக ஏன் பெரிய இடத்துல சண்டை போடுக்கிறீங்க? அதெல்லாம் எங்க தலையெழுத்துப்பா. நான் தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்லையா? நீங்க என்ன இந்த அடிமையா? மொத்த கூலியும் கொடுத்தா தான் நாங்க வேலைக்கு வருவோம்னு நெஞ்ச நிமித்து சொல்லுங்கயா. இந்த மாதிரி தைரியம் சொல்றதுக்கு இது வரைக்கும் யாருமே இல்லைங்க. முதலாளி இப்ப சொல்றான், மொத்த கூலியும் கைக்கு கொடுத்தாதான் எங்க கால் உங்க நிலத்துல பதியும். இல்லன்னா வேலைக்கு வரமாட்டாங்க. ஆமா என்னமா இழந்துட்டேன் பிரதர், இழந்துட்டேன். காதுல இருக்கிற லோல கலந்துட்டியா? கம்மல கொலுசுனா வாங்கிக்கலாம், ஆனா என் கற்பையே பறி கொடுத்துட்டேன். என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். யாருமா? அந்த அமாவாசை பையல? இல்ல, வேற யாரு? யார் சொல்லுமா? உங்க முதலாளி ராஜலிங்கம். அங்க இங்க கைய வச்சு கடைசியில ஏன் மடியிலேயே கைய வச்சுட்டானா அவன? அண்ணா, இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும். ஆமா, கூட இருந்தே அவனை குழி தோன்ற. இதுக்கு மேலயும் எனக்கும் அம்மாவாசைக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடக்கலன்னா நடத்தி வைக்கிற சிஸ்டர். ஏன் சிஸ்டரை பத்தி முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டான். இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க. சரி, கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான். வேணாங்க. நீ இருக்கங்கறியா? இருக்கங்க, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இல்லப்பா, ஓகே, அவ கெட்டு போனவ. விடுங்க. நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல. சரிங்கறியா? சரி. சரியா? சரி. அப்படி போடு. அமாவாசை, இந்த சந்திரனையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஷாஜகான் மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி என் சிஸ்டரை நீ பத்திரமா பாத்துக்கடா. ஏய், அது வேற பொண்ணு. இந்த சேட்டையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஏன் சிஸ்டரை கண்கலங்காம பாத்துக்கிட்டானா நீ வேற பொண்ணு சொல்றியடா. அதை விடுங்க. இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பௌர்ணமி, பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனவன்னு தெரிஞ்சு நான் கட்டிக்கிட்டேனே, அதை நினைச்சாதான் என் மனசு தாங்கல. அப்படி போடு மச்சான். விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன். அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான். மச்சான், பாசமலர் மாதிரி என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கைய விட்டு நோண்டிராதரா. அண்ணா, மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். உன் தொல்லை தாங்க முடியல. அவனை தனியா விட்டு வாங்கடா. இவனுக்கு கொடை ஒரு கேடு. பாடி நீ. நீங்க என்னமோ கற்பை பறி கொடுத்துட்ட மாதிரி அழுகுறீங்க. அந்த கற்பு தாண்டி என் நெஞ்ச உழுக்குது. ஏன்னா நான் கற்பு கரசண்டி, கற்பு கரச. இங்க பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. யாரு? நான் தான். எப்படி? அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான். அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நம்ம கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்ப உன் கற்பு கடலையா? என் கற்பு கரசியே. அதான், வாங்க வீட்டுக்கு போலாம். வேணா வேணா, குளத்துக்கு போவோம். எதுக்கு? வந்திருக்கிறது வேலு பையதான். ஊருக்குள்ள என்ன செல்லா காசாக்கிட்டு வந்த பையன். ஏன்னா உயிரே போனாலும் சரி. ரெண்டு ஒண்ணு பார்த்தா அடே வேணாங்க. படுக்க சந்தன போட்டு சொன்னங்க. வேணாங்க 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 சொன்னங்க. வேணாங்க. கதவு தர. கதவு தர. திறக்க மாட்டேன். திறக்க போறே இல்லையா? சரி, திறக்கறேன். ராமநாதன், ஏடா நீ ஜெயிலுக்கு போன எப்பட வந்த? தப்பிச்சு வந்திருக்கையா? பின்ன அவங்கள அனுப்புவாங்க. வாடா போடா உள்ள. ஏன்டா ஜெயிலுக்கு தப்பிச்சு வந்த? இனிமே இது வேற ஒரு இல்லங்க. ஐயா, ஒரு பெரிய திட்டத்தோட வந்திருக்கேன். என்ன இவரையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கா? அது இல்லையா, ஐயாவை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு ஒரு அருமையான திட்டம் ஜெயில கிடைச்சது. அதை கேட்டதும் அங்க என்னால இருக்க முடியல, தப்பிச்சு வந்துட்டேன். அப்படி போடு. அது என்ன திட்டம் ராமநாதன்? பாத்தியா, மறுபடியும் பிரிக்கிறான் பாரு. என்னய்யா? எறும்பு கடிச்சிருச்சு. எங்க கடிச்சது? எங்கய்யா அவனை காணோம்? ஆமா,
நீங்க என்னமோ பேங்க்ல பணத்தை போட்டுட்டு அதை எடுத்துட்டு வர சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி சொல்றீங்க. திருட்டு விஷயங்க. அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா என்ன பண்றது? பிளான் எல்லாம் பண்ணிக்கிறதா சொன்னானே ஐயா. யார் இவன்? நல்ல பிளான் பண்ணிருப்பான். ஏற்கனவே ஜெயில ஒரு பிளான்ல இருந்திருக்கான். களி திங்க முடியாம நாய் தப்பிச்சு ஓடியாந்துருக்கு. அவனை போய் அனுப்பியிருக்கீங்க பாருங்க. நீங்க வேற. வந்துட்டான். அப்போ ஓடி போயிருக்குமா? கையில கொண்டு வரையா? இங்க. ஆமாங்கோ ஆமாங்கோ. கொண்டா கொண்டா. ராமநாதா இப்படியோ கொண்டு வந்து ராமநாதா. அது இருக்கட்டும்ங்க. நாளைக்கு துபாய் பார்ட்டி ட்ரெயின்ல வர்றான். அவனை கூப்பிட போகணுமே. அதுக்கு நீயே போயிட்டு வந்துற. என்னத்தான் போலீஸ் தேடிட்டு இருக்க? ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கணும். நம்பிக்கையான ஆளுனா விசுவாசமான நம்ம சந்தன பொட்டி தான். விசுவாசமானவன் நான் தான். தம்பி, இன்னைக்கு நேத்து இல்லப்பா, 20 வருஷமா நான் அவன் கூட இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது கூட செஞ்சதில்லை. தூங்கும் போது கூட என்ன தட்டி எழுப்பி ஏதாவது ஒரு கெடுதலை தான் செய்ய சொல்லுவான். அப்படிப்பட்ட மகராசன் இந்த மண்ணுல பிறந்துட்டான்பா. இனி அவனை விட்டு வைக்க கூடாது. அதனால இங்க பாரு, இவ்வளவு நாளா உள்ளூர்ல இருந்து என்ன சுகத்தை கண்ட? அம்மனுக்கு அலங்காரம் பண்ணலாம்னு உன்னை அடைச்சு வச்சிருந்தானுங்க. இப்ப பாரு, நான் உன்னை துபாய்க்கு அனுப்ப போறேன். நீ ஏரோப்ளேன்ல போக போறியோ இல்ல கப்பல்ல போக போறியோ தெரியாது. எப்படியோ நீ உலகம் சுத்தும் வாலிப கிரேடன் ஆயிட்ட. நானு உலகம் சுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஐயா, துபாய் பார்ட்டி வந்தாச்சு. வந்துட்டா. ரெடி பண்ணிக்கோ. வாங்கோ. ஐயோ வாங்கோ. வணக்கம்ங்க. ஏ துபாய் துபாய் பையா. சலாம் சலாம் சையா. சொய்யா சொய்யா. ஏ அப்படி செய்யாதே. தேக்குக்கு பிடிக்காது. இப்படி செய். சரி இப்படியே வாங்க. இப்படியே வாங்க. உட்காருங்க. அரே கொப்பரக்கா கொய்யா. என்ன சொல்றீங்க? ஏ குனிஞ்சு உட்கார சொல்லுது. நானும் கொப்பரக்கா கொய்யாவா? ஏய் குனியாமலே உட்காரு. அப்புறம் அரே இவர்தான் துபாய் ஷேக்கு. நீங்க? ஐ எம் அரேபியா கேக்கு. சந்தன பொட்டி அனுப்பிச்சிருந்தீங்களா? வரலீங்களா? சத்பட் சத்தாரா சத்தாரா வத்தாரா வத்தாரா. என்ன சொல்றாங்க? தெரியாது. அரே தெரியும். ஏ நீ என்ன மரியாதை வச்சிருக்கிறே? நீ அனுப்புற சந்தன பொட்டி வரல, வெத்தலை பொட்டி வரல. துபாய் ஷேக் என்ன சாதாரணமா? அவர் துபாயிலே 1000 ஒட்டகம் மேய்ச்சி நிக்கிறாரு. அவரே மேய்க்கிறாருங்களா? அறிவு கட்ட முண்டோ. அவரா மேய்க்கி ஆள் வச்சு மேய்க்குது. உன் மேல கோச்சுட்டு ஷேக் துபாய்க்கு திரும்பி போறதுக்கு ரயிலை விலைக்கு கேட்டாரு. அங்கே தண்டவாளம் இல்லாதால திருப்பி கொண்டாந்து கொப்பரக்கா கொய்யா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு கேக்கு. இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏ பஞ்சாதி கஞ்சாதி தொண்டகா. என்ன ராமக்கா? வல்கா வல்கா வியாகாக. திருப்பி என்ன கேட்க வல்கா? வளவளன்னு பேசாதே. வியாபாரத்தை முடிக்க சொல்லுது. முடிச்சிடுவா. ஏய் சந்தன பொட்டி. தப்ப கேடு. எங்கயா போறானே? டேய் ராமநாதா. வந்துட்டனுங்க. ஏ குப்கோ. ஏய் சைத்தான். பல்லு புடுங்கி வெளியேறி. எதுக்கு? துபாயிலே தண்ணி போடாத ஷேக் இவர் ஒருத்தர் தான். ஓஹோ. ஏ பச்சா கல்கா. பைசா. என்னங்க 2 கிளாஸ் நீங்களே குடிக்கிறீங்க? அவர் குடிக்காதெல்லாம் நான் குடிக்கி. அதுக்கு தான் ஷேக் என்ன கூட்டியாந்திருக்கு. யூ கோ. கவுண்டக்கா. என்ன ராமக்கா? மீண்டும் மீண்டும் வல்காக. என்னது? மீண்டும் மீண்டும் தமிழ் எல்லாம் பேசுறாரு. ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல. அது அங்க நல்லா ஓடிச்சு. அதை பார்த்து இது கத்துக்கிருச்சு. கவுண்டக்கா கிறிஸ்கா கே ரேட்டுக? ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது. ரேட்டு அது அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல பார்ட்டி டீல முடிச்சுக்கலாம். பார்ட்டி? கே பார்ட்டி? நீங்க மயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க, உயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க. இப்ப குயில் டான்ஸ் பார்க்க போறீங்க. இந்த கொடுக்கலாங்க. கொடுக்கலாங்கிறார். அப்ப விரிச்சா நரிச்சா முரிச்சாக வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்கிறார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். துபாய் துபாய் பையா. ஏ சலாம் சலாம் சையா. சலாம் ஐயா. சலாம் ஐயா. அபர் கே உசல் கபல் அக்கொட்டாம்பட்டி பஸ்தாண்டிலே அம்மா. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. வரும்போது ஹிந்தியில என்னவோ பேசிட்டு வந்தீங்க, அப்புறமா தமிழ் என்னவோ பாட்டு பாடுனீங்க. கேட்கிறவன கேன பையன் நினைச்சிட்டீங்களா? ஆட்டு தாடி ஒட்டிட்டு வந்தா அடையாளமா தெரியாது. சலாம். இந்த யா மசுரு இதையும் நீ வச்சுக்க. சந்தன புட்டி கையடுறா. கைய வச்ச வெள்ளக்கமாறு பிஞ்சு போயிரு. நான் யாரோட வந்திருக்கேன் தெரியுமில்ல? பேசுற வரைக்கும் பேசு. டேய் இவங்களை கொண்டு போய் கட்டு வை. நாளை காலையில செங்கல் சூளையில இவங்களை கொல்லி வைக்கணும்.
பாட்டி, நான் விரோதியை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், ஆனா கூட இருந்து குழி தோன்ற துரோகியை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். அப்படி போடுன்னு சொல்லல. முதல்ல கையெடு. சொல்லல. அப்ப இவன் பேர் கடலையா? இவன் விடற பையனா இருக்கும்போது குடிச்சு எனக்கு விசுவாசமான வேலைக்காரன். 20 வருஷமா பொட்டி தூக்கி பழகிட்டான். அதனால இவன் உடனடியா மேலையும் போக கூடாது, கீழையும் போக கூடாது, நடுவுல தான் கொடுங்க. நடுவுல என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, இதுதான் நடுவுல.